வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் பிரகாஷ் பாபு பேசுகிறேன். என்கிட்ட வரக்கூடிய கொஸ்டின்ஸ் காமனாக கேட்குற கேள்வி என்னன்னா, ஆயுர்வேதாவில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா? அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, இருக்கு ஆனால் இல்லை. ஏன் இருக்கு? பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆயுர்வேத மெடிசன்ஸ் மொத்த பேஷண்ட் கொடுக்குறப்போ பேஷண்ட்டோட கண்டிஷனையும் டிசீஸோட கண்டிஷனை அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம மருந்து கொடுப்போம். டிசீஸை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் அக்யூட்டாக இருக்கா க்ரோனிக்கான்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவோம். ப்ளஸ் டிசீஸ் எந்த சீசனில் வந்திருக்கு, மழை காலத்தில் வந்திருக்கா வெயில் காலத்தில் வந்திருக்கா அசஸ் பண்ணுவோம். பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டோட பாடி கான்ஸ்ட் சொல்லக்கூடிய பிரகிருத்தியை நம்ம அசஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்களோட டைஜஸ்டிவ் பவர், ப்ளஸ் சத்துன்னு சொல்லக்கூடிய மென்டல் ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு என்ன மாதிரியான கோமாபிலிட்டிஸ் இருக்குது, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு மெடிசன்ஸை நம்ம கொடுப்போம். இதெல்லாம் பார்க்காம கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ 2 பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க. 2 பேஷண்ட்டுக்கும் சளி, இருமல் ரெண்டுமே இருக்குது. ஒரு பேஷண்ட் நார்மலாக எதுவுமே அவருக்கு கோமாபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது, மற்ற நோய்கள் எதுவுமே கிடையாது. இன்னொரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அல்சர் இருக்குன்னு வச்சு. இப்போ 2 பேஷண்ட்டும் நம்மகிட்ட சளி, இருமல்னு வராங்க. இப்போ 2 பேஷண்ட்டுக்கும் நம்ம சுக்கு, மிளகு, திப்பலின் போன்ற காரமான சுவை கொண்ட கஷாயத்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு எதுவுமே இல்லாத, அதாவது நோய் எதுவுமே இல்லாத பேஷண்ட்டுக்கு நார்மலாக அது சரியாயிடும். ஆனால் இன்னொரு பேஷண்ட் இருக்கார்ல, அல்சர் இருக்க பேஷண்ட், அவருக்கு சளி, இருமல் சரியாவதோ இல்லையோ அவருக்கு அல்சர் அதிகமாக வரும். பிகாஸ் இந்த சுக்கு, மிளகு, திப்பலி எல்லாம் கார சுவை கொண்டது. இதை வயிற்றுல போகிறப்ப இன்னும் புண்ணு அதிகப்படுத்தும். ஸோ இவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கசப்பான சுவை கொண்ட வாசான்னு சொல்லக்கூடிய ஆடத்தோட போன்ற மருந்து கொடுக்குறப்ப அவர் சளி, இருமலும் குறையும், ப்ளஸ் அவரோட புண்ணும் ஆறும். ஸோ இந்த மாதிரி அசஸ் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வராது. தொடர்ந்து ஆயுர்வேதிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.